ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொஞ்ச நாளாக கிளியராக வீடியோ போடுறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் வேலை பிஸியானதுனால ரெகுலராக வீடியோ போட முடியலை. ஆனால் அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பறத்து வச்சுருந்த பட்டாக்களோட சிறகை பின்னி விட போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பறத்துன பேட் எல்லாமே சிறகை கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். அது சிறகை திரும்ப இறக்க கொடுத்தா தான் இன்னும் கண்டினியூஸாக பறக்கும்னு சொல்லிட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் சொல்லியிருந்தார். அதனால நம்ம இதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் பறத்தி வச்சுருந்த பட்டாவை நம்ம சிறகை பின்னி திரும்ப ரெக்க கொடுத்து பறத்தி பார்க்குறதுக்காக நம்ம சிறகை எப்படி பின்னுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதெல்லாம் இப்போ பின்ன போகிற பேடெல்லாம் நம்ம பழைய ஓல்டு லாப்பில் இருந்து பறத்தி 3 மணி நேரம் பறத்துனது. அதை இங்கே கொண்டு வந்ததுனால கட் பண்ணி ஒரு 15-20 நாள் மேலே ஆச்சு. அதனால் ரெக்கையை பிடுங்கி கொடுத்தா தான் அது திரும்ப வளரும். ஒரு இறக்கை கொடுத்தா தான் பறக்கவும் செய்யும். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வாலில் உள்ள சிறகையை நம்ம பூச்சி எடுக்கலாம். இதை நம்ம இறக்கை கொடுக்கறதுனால நல்லா பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாலில் உள்ளதை பூச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சிறகு வெட்டியிருக்கோம் பாருங்கள். இதில் லாஸ்ட் 2 ரெக்கையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 ரெக்கையும் பிடுங்க போகிறோம். நம்ம சேர்த்து ஒரேடியாக பிடுங்கியாச்சோன்னா அதுக்கு ஏதாவது நோய் ஏதாவது வரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 4 ரெக்கையை பிடுங்கிட்டு இந்த பக்கம் 4 ரெக்கையை பிடுங்கணும். பிடுங்கிட்டு இது வளர்ந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இடையில இருக்க இந்த ரெக்கைகளை நம்ம பிடுங்கலாம். நம்ம பிடுங்கி விடும்போது நமக்கு சிறுபயிர் நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம சிறுபயிர் கொடுத்தா அதோட சிறகை உடனே வளர்ந்து ரெடி ஆகும், உடனே வளரும். அதனால தான் நம்ம இந்த 4 ரெக்கையை ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். இந்த பெரிய 2 ரெக்கையும் நம்ம கட் பண்ணும்போது இந்த 2 ரெக்கையும் விட்டு தான் கட் பண்ணுவோம். நம்ம பிடுங்கும்போது இந்த 2 பெரிய ரெக்கையும் அது கூட இன்னும் 2 சின்ன ரெக்கை இருக்கும், கட் பண்ண ரெக்கும். அந்த 4 ரெக்கையும் 2 பக்கம் 4 8 ரெக்கையை பின்னி எடுக்கலாம். வாங்க பின்னி எடுத்து இந்த 3 பேட் இருக்குது, 4 பட்டா இருக்குது. இந்த 4 பட்டாவும் பின்னி எடுக்கலாம். அப்புறமா இதை நம்ம பின்னி 4 ரெக்கையும் பின்னி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 15 நாள் கழித்து திரும்ப இந்த இடையில உள்ள ரெக்கையை பின்னி எடுப்போம். அப்போ தான் அதுக்கு நம்ம சிறுவர் கொடுத்தபோது அது சீக்கிரமாக இந்த பக்கம் உள்ள ஃபஸ்ட்டு கொடுங்க ரெக்கையெல்லாம் வளர்ந்துடும். அதனால தான் நம்ம இப்படி பின்னி எடுக்கிறது. வாங்க பின்னி எடுக்கலாம். மேக்ஸிமம் கை வச்சு பிடுங்கினா வராது, சில டைம் வாய் வச்சு தான் எடுக்க வேண்டியது வரும். இந்த ஒரு ரெக்கையை பிடுங்கியாச்சு. நம்ம இதை கட் பண்ணி விட்டு 15 நாள் கழிச்சு எதுக்கு பிடுங்குறோன்னா, நம்ம கட் பண்ணும்போது அதுக்கு சிறகு உள்ளாடி ஏர் போய் அந்த ப்ளட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இதாகிடும். ப்ளட்டு சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த ரெக்கை இதாகிடும். அப்போ நம்ம சீக்கிரமாக பிடுங்கும்போது சீக்கிரம் நம்ம சிறகையும் வாலையும் பூச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பேடு பார்க்க. அதோட அழகு எதுவும் இருக்காது, கோழி குஞ்சு மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதேமாரி 3 பட்டா இருக்குது முன்னாடி பறத்துனது. அந்த 3 பட்டாவோட சிறகையும் நம்ம பின்னி எடுத்துட்டோம். இன்னும் ரெக்கை கொடுத்து தான் பறத்தி பார்க்கணும் எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் சிறுபயிர் தான் கொடுக்கணும். ஏன்னா சிறகு உடனே வளரணும்னா சிறுபயிர் தான் பெஸ்ட்டு. மழை வந்துச்சுன்னா நீங்கள் சிறுபயிர் கொடுக்க தேவையில்லை. மழை இல்லைன்னா சிறுபயிர் போடுங்க, சீக்கிரமாக சிறகு வளரும்.